इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. श्रुति सूक्तिमाला रण्डावदे श्लोकम्. वेदेषु वा तदनुयायिषु वा विचार्य तन्त्रेषु वाक्यमखिलं प्रतिपादकं ते तात्पर्यसंग्रहमहं विदधे महेश मह्यं प्रसीद नय मां ऋजुना पथात्वम्. முதல் ஸ்லோகத்திலே பரமேஸ்வரனுக்கு உண்டான லட்சணம், அதே சமயத்திலே இந்த பரமேஸ்வரனுடைய தர்மங்கள் விசேஷங்கள் இருக்கே அதையும் சொன்னார். இப்போ லட்சணம் சொன்னதுக்கு அப்புறம் பிரமாணம் சொல்றார். எல்லா இடத்துலயும் அப்படித்தானே வழக்கம். முதல்ல லட்சணம் சொல்லுவார், அடுத்தது பிரமாணம் சொல்லுவார். ஏவம் லக்ஷணலக்ஷிதஸ்ய பரமேஸ்வரஸ்ய ஸ்ருதி ஆகம பிரமாணத்வோக்தி பூர்வகம் பிரதிபாத்தியமர்த்தம் பிரதிஜானீதே வேதேஷு இது. இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க வச்சிருக்கார். லக்ஷணம் சொல்லியாச்சு பரமேஸ்வரனுக்கு. இப்ப பரமேஸ்வரனுக்கு பிரமாணமாக பரமேஸ்வரர் இருக்காருங்கிறதுக்கு இப்பேற்பட்ட ஒரு பரமேஸ்வரர் இருக்காருங்கிறதுக்கு என்ன பிரமாணம் கேட்டா, அந்த பிரமாணமாக ஸ்ருதியும் ஆகமமும் இத ரெண்டையும் சொல்லணும். அதுக்கு அந்த ஸ்ருதி ஆகமம் இதனுடைய பிராமாண்யத்தை முதல்ல ஸ்தாபனம் பண்ணும்படியா இருக்கு. அத ரெண்டையும் சொல்லி பிரதிபாத்தியம் அர்த்தம் பிரதியானித்து, இந்த ஸ்ருதி சூக்தி மாலாங்கிற கிரந்தத்திலே சொல்ல வந்த விஷயம் என்ன அத பிரதிஜ்ஞை பண்றார். இதத்தான் நான் சொல்ல போறேன். வேதேஷு வா தத் அனுயாயிஷு வா விசாரிய தந்திரேஷு, தத் அனுயாயிஷு தந்திரேஷு அப்படின்னு அன்வயம். வேதங்களிலோ வேதத்தை அனுசரிக்கக்கூடிய தந்திரம், அதாவது ஆகமங்களிலும் வாக்கியங்கள் எல்லாத்தையும் தே பிரதிபாதகம் அகிலம் வாக்கியம் விசாரிய, பரமேஸ்வரனை சொல்லக்கூடிய எல்லா வாக்கியத்தையும் நன்றாக பார்த்து, வேதங்கள் வேதானுசாரியான ஆகமங்கள் இதுல வரக்கூடிய பரமேஸ்வரனை சொல்லக்கூடிய அத்தனை வாக்கியங்களும் நன்றாக விசாரம் பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணி தாத்பரிய சங்கிரகமகம் விததே மகேஷ, ஹே மகேஸ்வர, அந்த வாக்கியங்களுடைய தாத்பரியத்தை சங்கிரகமாக இந்த புஸ்தகத்துல நான் சொல்ல போறேன். தாத்பரிய சங்கிரகமகம் விததே மகேஷ மஹ்யம் பிரசீத. இது சாமானியப்பட்ட காரியம் இல்லை. இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா எனக்கு புத்தி சரியா இருக்கணும், சரியான விதத்துல அது வேலை செய்யணும். அதனால உன்னுடைய அனுகிரகம் வேணும். மஹ்யம் பிரசீத, என் மேல நீ அனுகிரகம் பண்ணு. அதே சமயத்திலே நயமாம் ரிஜுனா பதாத்வம், ரிஜு பந்தாக நேர்வழி, என்ன நேர்வழியில போகவை, குறுக்குவழி வேண்டாம், நேர்வழியில இந்த வாக்கியங்களை அழகாக விசாரித்து அந்த விசாரம் பண்ணின சித்தாந்தத்தை சங்கிரகமாக சொல்றதுக்கு எந்த மார்க்கத்துல நான் போகணுமோ அந்த மார்க்கத்துல என்ன அழைச்சிட்டு போ. அதுவும் நேர் வழியாக இருக்கணும், ஏதாவது கோணலாக இருக்கக்கூடாது. நயமாம் ரிஜுனா பதாத். வியாக்கியானம் பார்ப்போம். புருஷஸ்ய பிரவருத்தியர்த்தம் நிவர்த்தியர்த்தஞ்ச பிரத்யக்ஷாதிபிஹி பிரதிபத்தும் அசக்யஸ்ய ஹிதஃபலஸ்ய அக்னிஹோத்ராதேஹே அஹிதஃபலஸ்ய பிரம்மவதாதேஹே பிரதிபாதனார்த்தாக வேதாக. வேதேஷுன்னு வேத சப்தம் முதல்ல வந்திருக்கு. இந்த வேதங்கள் எதுக்காக வந்தது அது சொல்றார். ஒரு புருஷன் சில காரியங்களை செய்ய வேண்டும், அதாவது அவனுக்கு பிரவருத்தி வரணும்.
அதே சமயத்துல சில காரியங்களை செய்யக்கூடாது, அதாவது நிவர்த்தி வரணும். ஆக புருஷஸ்ய பிரவருத்தியர்த்தம் நிவர்த்தியர்த்தஞ்ச. அதுவும் நம்ம லௌகிக பிரமாணத்தினால அவன் இது நல்ல காரியம் செய்யலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி, இந்த காரியம் நமக்கு ஆபத்தை கொடுக்கும் வேண்டாம்னு தீர்மானம் பண்ணி பிரவருத்தி நிவர்த்திய லௌகிக பிரமாணத்தினால கூட சில விஷயங்கள்ல தெரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட விஷயத்துல வேதம் தேவைப்படாது. அதனால எந்த மாதிரி விஷயத்துல வேதம் தேவைப்படுறது அப்படின்னு கேட்டா, லௌகிகமான பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னாலே எந்த விஷயத்துல இவனுக்கு பிரவருத்திக்கோ நிவர்த்திக்கோ ஒரு பிரமாணமும் இல்லாத போகுமோ, தெரிஞ்சுக்க முடியாத போயிடுமோ, அந்த விஷயத்துல வேதத்துக்கு வேலை வந்துடும். பிரத்யக்ஷாதிபிஹி பிரதிபத்தும் அசக்கியஸ்ய ஹிதபலஸ்ய அக்னிஹோத்ராதி. தனக்கு ஹிதத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய அக்னிஹோத்ராதிகள் இது நமக்கு தெரியாது. லௌகிக பிரமாணத்துக்கு அது விஷயம் இல்லை, அதனால அது தெரியாது. அதே மாதிரி அஹிதபலஸ்ய பிரம்மவதாதேகே. பிரம்மஹத்தியம் பண்ணணும்னு தோண்டும், ஆனா பிரம்மஹத்தியம் பண்ணினா அது பெரிய ஆபத்தை கொடுக்கும், அஹிதத்தை கொடுக்கும். இது நமக்கு தெரியாது, இந்த பிரமாணம் சொல்லாது. அதனால அதை சொல்லி கொடுக்கக்கூடியது வேத பிரமாணம். ஆக தஸ்ய பிரதிபாதனார்த்தாக வேதாக. அதாவது பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னாலே தெரிந்து கொள்ள முடியாத ஹித சாதனம் அஹித சாதனம் ரெண்டையும் பிரவருத்திக்காகவும் நிவர்த்திக்காகவும் தெரியப்படுத்தக்கூடிய பிரமாணம் தான் வேதங்கள். ததாச்ச உக்தம், இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பிரத்யக்ஷேண அனுமித்யாவா யஸ்தூபாயோ ந புத்தியதே ஏதம் விதந்தி. ஏனம்னு கூட பாடம் இருக்கு. ஏதம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா இது. பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயோ, அனுமதிங்கிறது மற்ற பிரமாணங்களுக்கு உபலட்சணம், மற்ற லௌகிக பிரமாணங்கள்னாலேயோ எந்த உபாயத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாதோ அந்த உபாயத்தை விந்தந்தின்னு இருக்கு, விதந்தின்னு இருக்கலாம். ஏனம் விதந்தி வேதேனா, அந்த உபாயத்தை நமக்கு தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனாலே இந்த வேதம் வேதமாகிறது. தஸ்மாத் வேதஸ்ய வேததா. வேதத்தினாலதான் அப்பேற்பட்ட உபாயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த காரணத்தாலதான் விதஞானிங்கிற தாத்துலேருந்து வந்த வேத சப்தமானது பொருந்திருக்கு. அதோடைய அர்த்தம் வேதம்னு சொல்றது பொருத்தமாக இருக்கிறது. இந்த வேதம் பிரமாணம் அப்படிங்கறத நிறைய பேர் ஒத்துக்கிறா, ஆஸ்திகால் எல்லாரும் ஒத்துக்கிறா. ஆனா அந்த பிராமாண்யம் ஒத்துக்கிற விஷயத்துல இவாளுக்குள்ள சின்ன சர்ச்சைகள் இருக்கு. தத் பிராமாண்யம் ஈஸ்வர பிரணீதத்வேனா இது தார்க்கிகாக நிச்சின்வதே. அந்த ஆகமம், அதாவது வேதத்தை பிரமாணமாக எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரன் சொல்லியிருக்கார், ஈஸ்வரனுடைய வாக்குதான் வேதம், ஆகையாலே ஈஸ்வர பிரணீதமாக இருக்கிறதுனால அது பிரமாணம் அப்படின்னு தார்க்கிகால் சொல்லுகிறார். அதாவது அவ அனுமான பிரமாணத்தினால முதல்ல ஈஸ்வரனை சாதிச்சுடுவா, அதுக்கப்புறம் ஈஸ்வரன் சர்வஜன்னு சித்தமானதுக்கு அப்புறம் அந்த ஈஸ்வரன் சொல்லியிருக்கார், அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ஆப்தர், அவர் சொன்னதுனாலே வேதங்கள் பிரமாணம் அப்படின்னு தார்க்கிகாளுடைய ஒரு பத்ததி. வேற சில பேர் என்ன சொல்றா, சர்வஜ பிரணி அது தார்க்கிகாளுடைய அனுமானத்தை காண்பிக்கிறார். சர்வஜ பிரணீதா வேதாக வேதத்வாத் ந யதேவம் ந ததேவம் யதா கடஹ இது அனுமானம் ஈஸ்வர பிரணீதத்வே பிரமாணம். வேதம் ஈஸ்வரனால பிரணீதம்னு எப்படி தெரிஞ்சதுன்னா அது பிரமாணம் காமிக்கணும். ஏன்னா அபௌருஷேயமான வேதத்தை பௌருஷேயம்னு சொல்லணும்னா அதுக்கு பிரமாணம் காண்பிக்கணும் இல்லையா. ஈஸ்வரன் தான் இந்த வேதத்தை பண்ணியிருக்காருங்கிறது என்ன பிரமாணம் கேட்டா, அவாதான் தார்க்கிகால முதல்ல அனுமானத்தை கொண்டு வந்து விடுறா. அவ என்ன சொல்றா, வேதாகா சர்வஜ பிரணீதாக. வேதாகங்கிறது பட்சம், அது சர்வஜனாகன ஒருத்தனாலே பண்ணப்பட்டதாக இருக்கணும், சர்வஜ பிரணீதாகனு சாதிக்கிறார். வேதத்வாது. அப்போ இந்த வேதத்துவ ஹேத்துவ கொடுத்துட்டோம்னா நமக்கு அன்வய திருஷ்டாந்தம் கிடைக்காது. ஆனா வெதிரேக திருஷ்டாந்தம் சொல்றார். நயதேவம் நததேவம். எது சர்வஜ பிரணீதம் இல்லையோ அது வேதம் ஆகாது. மற்ற லகுவம்சாதி யதா கடஹானே சொல்ற, கடத்தை சர்வஜன் பண்ணல, ஒரு சாதாரண குலாலன் தான் பண்றான்.
அது அதே சமயத்துல அது வேதம் இல்லை. அப்ப எது சர்வஜனாலே பண்ணப்படாததோ பண்ணப்பட்டதாகாதோ அது வேதமாகவும் இருக்காது அப்படின்னு ஒரு அனுமானத்தை சொல்லி, அதனால வேதத்துக்கு பிரமாணமாக வேதத்தை பிரணயன கர்த்தாவாக ஈஸ்வரனை அனுமானம் பண்ணிண்டு அந்த ஈஸ்வரனாலே சொல்லப்பட்டதாக இருப்பதாலே வேதத்துக்கு பிராமாண்யம்னு சொல்றாளாம் அவா. யாரு? தார்க்கிகாள். கிஞ்ச வேதவாக்கியானி பௌருஷேயானி வாக்கியத்வாத் காளிதாச வாக்கியவத் இதி அன்வய व्यतिरेकौच ஸ்ருதிஷ்ச தத்ர பிரமாணம். இந்த முன்னாடி சொன்ன அனுமானம் பிரமாணம், அதே மாதிரி இந்த அன்வய व्यतिरेकம் அதுவும் பிரமாணம். அன்வய व्यतिरेकங்கிறது அந்த அனுமானம்னு எடுத்துக்கணும். அன்வய ஹேத்து व्यतिरेक ஹேத்து இந்த ரெண்டையும் எடுத்துக்கணும். வேத வாக்கியத்தை பட்சமாக வச்சுண்டு அது பௌருஷேயம், புருஷனால நிர்மாணம் செய்யப்பட்டது. ஏன்னா வாக்கியத்வாத் காளிதாச வாக்கியத்து, காளிதாசருடைய வாக்கியமானது காளிதாசர் தானே பண்ணினார். அதே மாதிரி இது இந்த வேதமும் யாரோ ஒருத்தர்னால பண்ணி இருக்கணும், அதுதான் ஈஸ்வரன் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி இது அன்வய व्यतिरेकौच பிரமாணம். இங்க வாக்கியத்வாத் அப்படின்னு ஒரு ஹேத்து கொடுத்திருக்காரு. இதுக்கு அன்வய திருஷ்டாந்தமே கிடைக்கிறது காளிதாச வாக்கியவத்து. முன்னாடி சொல்லும் வேதத்வாத்னு சொல்றச்சே கிடைக்கல, அது व्यतिरेकம்னு வச்சுக்கலாம், இது அன்வய व्यतिरेकம்னு வச்சுக்கலாம். ஆக இதனால வேதத்துடைய பிராமாண்யம் ஈஸ்வரன் சொன்னத்தினால சித்திக்கிறது அப்படின்னு தார்க்கிகால் சொல்றா. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் வேதம் ஈஸ்வரிடத்திலிருந்து உண்டாயிருக்குங்கிறதுக்கு பிரமாணமா இருக்குங்கிறார். ஸ்ருதிஷ்ச தத்ர பிரமாணம். தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதஹ ரிசஸ் சாமானி ஜஜ்ஞரே சிந்தாகும்சி ஜஜ்ஞரே தஸ்மாத் யஜுஸ்தஸ்மாத் அஜாயத இதி. இந்த ஸ்ருதியும் வேதம் உண்டானது அப்படிங்கிறதுக்கு பிரமாணம். தார்க்கிகால் சொல்றாரு. என்ன சொல்றது இங்க? தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதஹான்னு இருக்கு. யஜ்ஞத்திலேருந்து வந்ததுன்னா சொல்லியிருக்கு. ரிசஸ் சாமானி ஜஜ்ஞரே, பரமேஸ்வரன் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லலையே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அது சொல்றார், சர்வஹுதஹா யஜ்ஞாத்துங்கிறது ஈஸ்வரனை சொல்லக்கூடிய சப்தம். எப்படி? சர்வைஹி யஜ்ஞைஹி ஹூயமானத்வாத் யஜ்ஞேஸ்வரத்வேன யஜ்ஞசப்தேன உபச்சரிதத்வாத்னு இருக்கு. உபச்சரிதாத் தஸ்மாத்னு இருக்கலாம். தஸ்மாத் ஈஸ்வராத் ரித்யஜுஸ் சாமானி ஜாதானி இதி. இதுதான் இந்த ஸ்ருதிக்கு அர்த்தம். இந்த இடத்துல எல்லா யஜ்ஞங்கள்னாலையும் ஹூயமானஹா அப்படின்னா அவரை உத்தேசித்து அனுஷ்டானம் பண்ணக்கூடியதாக இருக்குங்கிறதுனாலே அவர் யஜ்ஞ சப்தத்தினாலே சொல்லப்படுறார். அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படின்னு கீதையில சொல்ற. அதனால சர்வ யஜ்ஞங்களுக்கும் பூயமானர்னு சொன்னா அவருக்காக தான் எல்லா யஜ்ஞமும் நடக்கப்படுது. தேவதையாகவோ எஜமானாவோ ஏதோ ஒரு ரூபத்துல அவர் தான் ஹூயமானஹானவா இருக்கார், அதிபதியா இருக்கார். அப்படிங்கறதுனால யஜ்ஞேஸ்வரஹா, யஜ்ஞேஸ்வரஹாங்கிற அர்த்தத்துல யஜ்ஞஹான்னு சொல்லிருக்கு. பல இடத்துல எஜமான யஜ்ஞன்னு சொல்றது வழக்கம் இருக்கு, அதாவது கௌன்யாவிருத்தியா. அந்த மாதிரி யஜ்ஞ சப்தேனா இந்த யஜ்ஞாத் சர்வஹுதஹா அப்படிங்கிற இடத்துல சர்வஹுதஹாங்கிறதுல சர்வைஹி ஹூயமானத்வா, சர்வைர் யஜ்ஞேனு ஹூயமானத்வா அர்த்தம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட யஜ்ஞேஸ்வரரிடத்திலிருந்து, யஜ்ஞஹாங்கிறதுக்கு இந்த பரமாத்மா யஜ்ஞோவி விஷ்ணுன்னு ஒரு இடத்துல வருது. ஆக இந்த விதத்துல பார்த்தா இந்த பரமாத்மாவிடத்திலிருந்து ரிக்யஜு சாமானி, ரிக்வேதம் என்ன யஜுர்வேத சாமவேதங்கள்லாம் உண்டானது, ஜஜ்ஞிரே உற்பத்தியானது அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. இது தார்க்கிகாளுடைய மத்தமா இருக்கு. இப்போ மீமாம்சகாளுடைய மத்தம் சொல்றாங்க. நித்தியத்வேன கர்த்திரு தோஷ சங்கானுதயாத் அகலங்கிதம் ஆம்னாய பிராமாண்யம் இது மீமாம்சகாஹ. வேதத்தை யாரும் பண்ணலே, அது நித்தியம், அது அபௌருஷேயம். அப்ப எப்படி பிரமாணமாகும்னு சொன்னா, யாராவது பண்ணியிருந்தாதான் பண்ணினவன் யாரு அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா கர்த்திரு தோஷ சங்கா அந்த இடத்துல சம்பவிக்கும். கர்த்தா தெரிஞ்சு பண்ணானா, தெரியாம பண்ணினானா, ஏமாத்துறதுக்காக பண்ணானா, அவங்ககிட்ட ஏதாவது தோஷம் இருந்ததா அப்படிங்கறதெல்லாம் விசாரிக்க வேண்டியதாக இருக்கும். எப்போ ஒரு கர்த்தாவாலே
அந்த வேதமானது செய்யப்பட்டதாக இருந்தால், இப்ப இது நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டா இது கர்த்தா கிடையாது. அதனால கர்த்திருதோஷ சங்கா அனுதயாது, கர்த்தாவுடைய தோஷத்தை பத்தின ஒரு சந்தேகமே வருதில்லை. அதனால அகலங்கிதம் ஆம்னாய பிராமாண்யம், ஸ்வத பிரமாணம்ங்கிறது அது பாட்டுக்கு சுத்தமா இருக்கு, அது ஒன்றும் பாதிப்பு இல்லை. இது மீமாம்சகாக, இது மீமாம்சகாவுடைய பட்சம். இந்த விஷயத்துக்கு ஜெய்மினி சூத்திரம் இருக்கு. ததாச்ச ஜெய்மினி சூத்திரம், இந்த இடத்துல எழுத்து அழிஞ்சிருக்கு. ஜெய்மினி அப்படிங்கிறது இருக்கணும், ஜெய்மினின்னு இருந்தா சரியா இருக்கு. ஜெய்மினி என்ன சூத்திரம் பண்ணியிருக்கார்? தத் பிரமாணம் பாதராயணஸ்யானபேக்ஷத்வாத் ஔத்பத்திகஸ்து சப்தஸ்யார்த்தேன சம்பந்தः அப்படியே ஒரு நீட்டமான சூத்திரம். அந்த சூத்திரத்துல இந்த வேதத்தை பிரமாணம்னு சொல்லி கொடுத்திருக்கார். எப்படி பிரமாணம்னு கேட்டா அனபேக்ஷத்வாத் பிரமாணம், அதாவது அது அபௌருஷேயமாக இருக்கிறபடியாலே இது ஸ்வத பிரமாணம். இது ஏன் பிரமாணம்? இது பண்ணினவன் சரியா பண்ணிருக்கானா இல்லையா அப்படின்னு அவனுடைய பிராமணியத்தை வச்சுன்னு இதுக்கு பிராமணியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வேதத்துக்கு. அதனால அது ஸ்வத பிரமாணம்னு பாதராயணாச்சாரியரே சொல்லிட்டார் அப்படின்னு ஜெய்மினி சொல்றாரு. இங்க உக்தஞ்ச பட்டபாதி குமாரல பட்டரும் இதே சொல்லியிருக்கார். ராகத்வேஷாதி காலுஷ்யம் புருஷேஷு உபலப்யதே அத்தஹ அப்ராமாண்ய சங்காபி நிஷ்கலங்கே பிரசஜ்யதே. நம்ம லோகத்துல உள்ள வாக்கியங்கள்ல எல்லாம் அந்த புருஷன்கிட்ட ராகம் துவேஷம் எல்லா தோஷமும் இருக்கும், அந்த மாதிரி நிறைய தெரியுது. அதனால புருஷேஷு உபலப்யதே, சில சமயம் பேசுறது ராகத்தினால சொல்லப்பட்டதா இருக்கும், ஏமாத்தலாம். சில சமயம் கோபத்துல சொல்லும்பட்டதா இருக்கும், துவேஷத்தினால சொன்னதா இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி ராகத்வேஷாதிகள்னால சொல்ற வார்த்தைகள்லாம் பிரமாணம் ஆக முடியாது. அதனால அந்த மாதிரி இல்லை இது வேதம். அதனால ராகத்வேஷாதிகள்னால சொல்லப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி நமக்கு அப்ராமாண்ய சங்க வரத்துக்கு வழி இல்லை. வேதத்தை அபௌருஷேயம்னு சொல்லிட்டா அப்ராமாண்ய சங்காபி நிஷ்கலங்கே பிரசஜ்யதே. அதோ அப்ராமாண்ய சங்காபி நிஷ்கலங்கே பிரசஜ்யதே. சங்காபி பிரசஜ்யதே வா? ஓ, எப்படி எடுத்துட்டு போனோம்னா இந்த நிஷ்கலங்கம் வாஸ்தவமா கலங்கமே இல்லாத இந்த வேதத்துக்கு அப்ராமாண்ய சங்க வந்துடும், அது ஈஸ்வரனால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும் பட்சத்துல, அதை பௌருஷேயமாக ஒத்துக்கிற பட்சத்துல அந்த நிஷ்கலங்கமான அந்த வேதத்திலே அப்ராமாண்ய சந்தேகம் வரத்துக்கு இடம் வந்துடும். அதனால அந்த அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆக வேத பிரமாணத்தா தஸ்மாத் நித்தியத்துவேன அபியுபேயதாம், அதை பௌருஷேயம்னு சொல்லாமல் அது நித்தியம் அபௌருஷேயமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதனுடைய பிராமாண்யத்தை சொல்லணும், சொத பிராமாண்யத்தை சொல்லணும்னு குமாரல பட்டர்வாதே சொல்லியிருக்கார். நித்திய இது குமாரல பட்டர் மதம் மீமாம்சக மதமாச்சு. நித்தியத்வேபி பரமேஸ்வராதேவ நிஸ்வாசவத் அப்பிரயத்ன நிஸ்ஸாரிதா வேதாக பிரமாணம் இது வையாசிகாக. உத்தர மீமாம்சகாள் வையாசிகாள் இவா என்ன சொல்றா? வேத நித்தியம், ஆனா பரமேஸ்வரன் இடத்துல இருந்து உண்டானதுன்னு சொன்னா அது அப்புறம் திருப்பி எப்படி நித்தியம் அப்படின்னு கேட்டா அதுக்கு பிராமாண்யம் கெட்டு போயிடுமே, நான் போகாது. நிஸ்வாசவத் அப்பிரயத்ன நிஸ்ஸாரிதா வேதா பிரமாணம். நாம உச்சுவாச நிஸ்வாசங்கள்லாம் பண்றோம், அது பாட்டு தானா ஆகிட்டு இருக்கு. உச்சுவாச நிஸ்வாசம் இல்ல, நாம அதுக்காக ஒன்றும் பெருசா பிரயத்தனம் பண்றது இல்லை, நமக்கே தெரியாம அது பாட்டுக்கு மூச்சு காத்து ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஈஸ்வரனுக்கு மூச்சு காத்து மாதிரி இந்த வேதங்கள்லாம் அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு. ஈஸ்வர இடத்துல இருந்து தான் வருது, ஆனா மூச்சு காத்து மாதிரி வருதுன்னு சொல்றதுக்கு என்ன தாற்பயம்னா அவர் அதுக்காக பெருசா ஒன்றும் பிரயத்தனம் பட்டு எல்லாம் பண்ணல. அதனால அப்பிரயத்தன நிஷ்பாத்தியமாக அது இருக்கு. பெருசா பிரயத்தனம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே அது அப்பிரயத்தன நிஸ்ஸாரிதா வேதாக. பிரயத்தன புரஸ்தரமா பண்ணினாக்க ராகத்வேஷங்கள் எல்லாம் அதுல சேரும், அப்படி பண்ணல. ஆகையால அது பிரமாணம்தான். இது வையாசிக்காக வேதாந்திகள் இந்த மாதிரி சொல்றாங்க. அவளுக்கு சாஸ்திரயோனித்வாத்ம சூத்திரத்துல சாஸ்திர கர்த்திருவம் இருக்கு, ஆனா அபௌருஷேயத்துவத்தை சொல்றா, பௌருஷேயத்துவம் இல்லை.
தத்ர ஸ்ருதிஹி அஸ்ய மஹதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேதத் யத் ரிக்வேதோ யஜுர்வேதஹான்னு தான் இருக்குன்னா யஜுர்வேதஹா சாமவேதஹா இதி. ரிக்வேதோத்த யஜுர்வேதஹான்னு இருக்கு, அது இல்ல அங்க. விஸ்வசமேதத் யத் ரிக்வேதஹா ஏதத் யத் ரிக்வேதஹான்னு இருக்கு. ஆனா யத் ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ சர்வாங்கிரசா அப்படின்னு இருக்கு. ஏதானி தானி வேத பிராமாண்யே ஹரதத்தாச்சாரியே ரங்கீகிருத்தானி. அப்ப வேத பிராமாண்ய விஷயத்துல எல்லாருமே வேத பிராமாண்யம் சொல்றவாதான். ஆனா இந்த ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இதெல்லாம் வேதங்கள். இதத்தான் வேதேஷு அப்படின்னு சொல்லி வேத ஈஸ்வரனுடைய ஈஸ்வரன் சொன்ன வேத பிராமாண்யத்துக்கு இந்த வேதங்களையே ஒத்துருக்கார். ஹரதத்தாச்சாரியர் ஒத்துருக்கார். வேத பிராமாண்யத்தை சொல்றதுக்கு அந்த வேத வாக்கியத்தையே பிரமாணமா சொல்றார். ததாச்ச வக்ஷதி வேதஸ்வயம் பவதுவா தவவா பிரணீதிஹி இதி. அதாவது இந்த வேதமானது தானாவே உண்டானது வந்ததாக இருக்கலாம், இல்லே நீ பண்ணினதாக இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் வேதத்துக்கு ஸ்வத பிராமாண்யம் தான் அப்படிங்கறத மேல் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்துல சொல்ல போறார். சர்வதா பிரமாணபூதேஷு வேதேஷு வாசப்த சமுச்சயே. இந்த இடத்துல வேதங்கள் அப்படின்னு சொல்லி இது வேதத்துடைய பிராமாண்யம் உண்டு அப்படின்னு தீர்மானம். ஆக வேத பிரமாணங்களிலோ அல்லது அதை அனுசரிக்கக்கூடிய தந்திரங்களிலோன்னு மேல வருது. இதுலயோ அதுலயோன்னு சொன்னா ரெண்டுல ஒண்ணு எடுத்துக்கணும்னு தோணும். ஆனா இங்க வாசப்தம் சமுச்சயம். வாங்கிறது விகல்பார்த்தத்துலதான் மத்த இடத்துல வரும். சாதாரணமா விரீஹிபிருவா எவைருவா அப்படின்னு சொன்னா ரெண்டுல ஒண்ணுதான் எடுத்துக்கணும். விரீஹியோ எவமோ அப்படின்னு. அந்த மாதிரி வேதங்கள்லயோ இல்ல அதை அனுசரிக்கக்கூடிய தந்திரங்கள்லயோ அப்படின்னு சொன்னா ரெண்டுல ஒண்ணுதான் எடுத்துக்கணும்னு இல்ல. இங்க வாசப்தா சமுச்சயே. இந்த இடத்துல வாசப்தம் இதுலயும் சொல்லிருக்கு அதுலயும் சொல்லியிருக்கு ரெண்டையும் சொல்லியிருக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரி அர்த்தத்துல எங்க இருக்குன்னா வாஸ்யாத் விகல்போம உபமயோஹோ ஏவார்த்தே ச சமுச்சயே அப்படின்னு விஸ்வஹானா விஸ்வகோஷம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாசப்தத்துக்கு இத்தனை அர்த்தம் சொல்லியிருக்கு. விகல்பம் ஒரு அர்த்தம், உபமான ஒரு அர்த்தம், அதே மாதிரி ஏவார்த்தே அவதாரணம் அந்த அர்த்தத்துல கூட வா உண்டு. சூத்திரத்துல அநேகமா வான்னு வந்ததுன்னா அது பூர்வபக்ஷத்தை நிவர்த்தி பண்ணி சித்தாந்தம் பண்ணும். அந்த மாதிரி வாசப்தம் உண்டு. அல்லது சமுச்சயம் கூட அர்த்தம் உண்டு அப்படின்னு விஸ்வகோஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்ப ஸ்லோகத்துக்கு வருவோம். வேதேஷுச்ச தத் அனுயாயுஷுச்ச தத் அனுசாரிஷு தந்திரேஷு. வேதங்களும் அதே மாதிரி வேதங்களையே அனுசரிக்கக்கூடிய தந்திரங்கள். அத்திர தந்திர சப்தா சித்தாந்த வாச்சி. இங்க தந்திரம்னு சொல்லி வெறும் ஆகமங்கிறது எடுத்துக்கணும் இல்ல. தந்திர சப்தத்துக்கு சித்தாந்தம்ங்கிற அர்த்தமும் இருக்கு. இந்த இடத்துல சித்தாந்தம் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்க வேண்டும். சித்தாந்த வாச்சி தீர்க்கமா வரணும். இந்த சப்தம் புல்லிங்கமா இருக்கு. தந்திர சப்தா சித்தாந்த வாச்சி. தந்திரங்கிறது சித்தாந்தம்ங்கிற அர்த்தம் உண்டான்னு கேட்டா உண்டு. தந்திரம் பிரதானே சித்தாந்தே இத்தியமரஹா. அமரகோஷத்திலே இது இருக்கு. தந்திர சப்தத்துக்கு பிரதானம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சித்தாந்தம்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. புராணம் இருக்கு, புராணம் இருக்கலாம். புராண சிவதர்மாதி ஆகம சித்தாந்தேஷு. ஆக இப்ப புராணம் எடுத்துக்க வெறும் ஆகமம் தான் எடுத்துக்கணும் இல்ல. இந்த வேதத்தை அனுசரிக்கக்கூடிய தந்திரங்கள்னு சொன்னா புராணம் எடுத்துக்கலாம். சிவதர்மாதி ஆகம சித்தாந்தம், சிவதர்மம் கூட புராணங்கள் இருக்கு. சிவதர்மோத்தர புராணம் அப்படிலாம். அதே மாதிரி ஆகமங்களையும் எடுத்துக்கலாம். வேதத்தை அனுசரிக்கக்கூடிய அத்தனை புஸ்தகங்களையும் இப்ப எடுத்துக்கலாம்னு ஆச்சு. சித்தாந்தேஷு தே நமசேஷித்வாதி லக்ஷண லக்ஷிதஸ்ய பகவதः பிரதிபாதகம் உபக்ரமாதி ஷட்வித தாத்பர்யலிங்கைஹ தாத்பர்யேண போதகம் அகிலம் வாக்கியம் விசிந்திய. அப்ப வேதங்களிலும் அதே மாதிரி புராணாதி வேதானுசாரி கிரந்தங்கள்லையும் தே நமசேஷித்துவம், அங்க நமஹான்னு நமஸ்காரம் பண்றது பரமேஸ்வரனுக்குத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சனங்கள் எவ்வளவு இருக்கோ, வேதத்திலையும் சரி ஆகமங்கள்லயும் புராணங்கள்லயும் இருக்கோ, அது எல்லாத்தையும்
பிரதிபாதகமான அந்த வச்சனங்கள் எல்லாத்தையும் உபக்கிரமம் உபசம்ஹாரம் ஷட்வித தாத்பரிய லிங்கம்னு சொல்றாரு. இதுல வேதாந்தத்துல பிரசித்தமா இருக்கு உபக்கிரம உபசம்ஹாரம்னு ஒரு தாத்பரிய லிங்கம். அப்புறம் அபியாசம் நிறைய தடவை ஒரே விஷயத்த சொல்லியிருக்கோம். அபூர்வம் அபூர்வமா இருந்தா அதுலதான் தாத்பரியம்னு கண்டுபிடிச்சுக்கலாம். பலம் அந்த பலம் சொல்லியிருந்தா அப்ப தாத்பரியம் இருக்குன்னு தெரியும். அர்த்தவாதம் கதை இதை சொல்லி அதை பிரசம்சையா காமிச்சிருக்கோம். அர்த்தவாத உபபத்திஷ்டம் இது எப்படி சரியா வரும்னு நமக்கே ஏதாவது ஒரு பாலசங்க வரும். அப்படி இருக்கிறச்சு அது எப்படி சரியா வருங்கிறது உபபாதனம் பண்ணி ஸ்ருதியே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப அப்பேற்பட்ட இந்த ஷட்வித தாத்பரிய லிங்கங்களை கொண்டு இந்த வச்சனங்கள்லாம் பரமேஸ்வரனுக்குத்தான் நமசேஷித்வம், அதாவது நமஸ்காரியத்துவம் அவருக்குத்தான் அப்படிங்கிற தாத்பரியம் கொண்டதாக இருக்கு அப்படிங்கறத ஆலோசனம் பண்ணி தாத்பரியேன போதகம் அகிலம் வாக்கியம் சிந்தி, எத்தனை வாக்கியம் இருக்கோ அத்தனையும் சேர்த்து பார்த்து ஒண்ணு வாக்கி இல்லாம விசாரம் பண்ணி அகம் தாத்பரியம் பரமார்த்தத தாத்பரிய சங்கிரகம் இதுக்கு ஒரு பேரு கொடுத்திருக்கார். தாத்பரிய சங்கிரகம் அகம் விததே மகேஷ. அதாவது தாத்பரியம் பரமார்த்தத சங்கிரஹ்யதே சங்கிப்யதே இது சங்கிரஹ. தாத்பரிய சங்கிரகம் ஏன் பேருன்னா அத நிஜமான தாத்பரியம் எதுவோ அதை சங்கிரகமாக சொல்லக்கூடியதாக இந்த புஸ்தகம் இருக்கு. அதனால தாத்பரிய சங்கிரக. அதுக்கு அர்த்தம் சொல்றார், ஈஸ்வர பிரதிபாதக வேத புராண வாக்கிய தாத்பரிய பிரதிபாதக சங்கிப்தார்த்த கிரந்தா. ஈஸ்வரனை சொல்லக்கூடிய வேதங்களாகட்டும் புராணமாகட்டும் புராண வாக்கியங்களாகட்டும் வேத வாக்கியம் புராண வாக்கியங்களாகட்டும் அதனுடைய தாத்பரியத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கிரந்தம். எது அது? இதுதான் ஸ்ருதி சூக்தி மாலா இத்தியர்த்தா தம் விததே குர்வே. இப்பேற்பட்ட இந்த கிரந்தத்தை நான் இப்போது செய்கிறேன். இதுதான் பிரதிஜா. பிரதிஜா அப்படின்னு சொன்னா ஸ்வகர்த்தவியத்துவ ஸ்வோத்தர காலிக ஸ்வகர்த்தவியத்துவ பிரகாரக ஞானஜனக சப்தா. இதுமேல் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத முன்னாடி சொல்றது இருக்கு. இதுக்குதான் இங்க பிரதிஜை இருக்கு. இந்த மாதிரி காரியம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பண்ணினா கேட்கிறவாளுக்கு அது ஒரு அவதானத்தை ஏற்படுத்தும். ஹே மகேஷ மஹ்யம் பிரசீத பிரசன்னோ பவ, என் விஷயத்திலே நீ பிரசன்னமாக இரு, கோபம் இல்லாம நல்ல அனுகிரக புத்தியோடு இரு. மாம் ரிஜுனா அவக்ரேண த்வத்ப்ராப்தௌ சந்நிஹிதேன இத்யர்த்தா. என்ன ஒரு நல்ல மார்க்கத்துல அழைச்சிட்டு போங்கிறார். ரிஜு மார்க்கத்துல அழைச்சிட்டு போ. ரிஜு மார்க்கம்னா என்ன? அவக்கிரம்னு அர்த்தம் பண்ணா. அவக்கிரம்னு சொன்னா வக்ரம் இல்லாத மார்க்கம். அதனால என்ன, ஏன் வக்ரமா போனா என்ன அவக்கிரமா போனா என்ன அப்படின்னு கேட்டா த்வத்ப்ராப்தௌ சந்நிஹிதேன இத்யர்த்தா என்ன யுக்தி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு இடத்துக்கு போய் சேரணும். நான் இங்கேருந்து கிளம்பி இப்படி வளைஞ்சு 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 போனாலும் போயிடலாம். நேர ஒரு மார்க்கம் இருக்கு, அதுலயும் போகலாம். அப்போ எது கிட்ட இருக்கும்? நேர போற மார்க்கம் இருக்கே அதுதான் கிட்ட, தூரம் குறைவா இருக்கும், பக்கத்துல போய் சேர்ந்துடலாம், சீக்கிரம் போகலாம். வளைஞ்சு வளைஞ்சு போறக்கூடிய மார்க்கமா இருந்தா போய் சேரலாம், ஆனா அது தூரக்க போயிடும். அதனால வக்ர மார்க்கத்தை விட அவக்கிரமான மார்க்கம் இருக்கே இதுதான் சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. ஆகையால என்ன நீ வக்ர மார்க்கத்துல போக விடாதே, ரிஜுவான மார்க்கத்துல கொண்டு போ அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். ரிஜுனா அவக்கிரேன, அதுக்கு அர்த்தம் த்வத்ப்ராப்தௌ சந்நிஹிதேன இத்தியர்த்தா. அவக்கிரமா இருந்தா அது பக்கத்துல இருக்கும், கிட்ட இருக்கும், தூரம் குறையும். அதனால அப்படி சொல்ற. இத்தியர்த்தா பதா மார்க்கேண பிரவர்த்தய, இந்த காரியம் நான் செய்யணும், அதுல என்னுடைய புத்திய ரிஜுவாக பிரவர்த்திக்கும்படி நீ பிரேரணை பண்ணு. ஏன்னா நீ தானே புத்திய பிரேரணை பண்றவன்னு போன ஸ்லோகத்துல சொல்லியிருக்கோம். ஆக என்னுடைய புத்தி சரியான வழியில நேரு வழியில போய் இந்த கிரந்தத்தை எழுத வைக்கணும். அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணு. அந்தர்யாமிதயா விஸ்வ பிரவர்த்தகத்வாத் ஈஸ்வரஸ்ய ந ஏத்யுக்தம். நீ கொண்டு போன்னு சொல்றியே, நீயா தானே போயிட்டு இருக்க, எதுக்கா அவரை கொண்டு போன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, அவர் அந்தர்யாமியா இருக்கார். அந்தர்யாமி சொல்லித்தான் ஒரு காரியம் நடக்கிறது.
ஆகையால நல்ல வழியில போகணும்னு சொன்னா அவர் நல்ல தூண்டி விட்டாத்தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா தானா போகாது. அதனால விஸ்வ பிரவர்த்தகா ஈஸ்வரகா, உலகத்துல இருக்கக்கூடிய எறும்புலேருந்து எடுத்து சமஸ்த விஷயங்களுக்கும் பிரவர்த்தகமாக இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன். அதனால்தான் நீ என்னுடைய புத்தியை நல்ல வழியில கொண்டு போன்னு பிரார்த்தனை பண்றார். நயேத்யுக்தம் ததாச்ச வாயவீய சம்ஹிதாயாம், வாயு சம்ஹிதியில சொல்லியிருக்கான், வாயு புராணத்துல இருக்கான். க்ஷரம் பிரகிருதி இத்யுக்தா புருஷோக்ஷர உச்யதே தாவுபௌ பிரேரயத்யன்யஹ ச பரஹ பரமேஸ்வரஹ சம்பந்தஹ மல கர்மபியாம் சிவஹ பிரேரக ஈஸ்வரஹ. க்ஷரம் அக்ஷரம் இத ரெண்டையும் தூண்டி விடுறவர் பரமேஸ்வரஹா, பரமேஸ்வரஹான்னு இங்க சொல்றார். க்ஷரம் அப்படிங்கிறது பிரகிருதியா, க்ஷரம் பிரகிருதி ரித்யுக்தா, பிரகிருதியே க்ஷரம்னு சொல்லப்படுறது. புருஷகாங்கிறது அக்ஷரஹாவா, புருஷோக்ஷர உச்சதே. இந்த பிரகிருத்தியையும் அவர் தான் தூண்டி விடுறார், பிரேரணை பண்றார், புருஷனையும் அவர் தான் பண்ணி விடுறார். அப்படிங்கிற காரணத்தாலே அவர் தனியா இருக்கிறவர் பரமேஸ்வரர். அது வேற ஒரு பரமேஸ்வரர் இருக்கார். சிவ சம்பந்தோ மல கர்மபியாம், இந்த மலம் கர்மா இது ரெண்டோடு சம்பந்தான்னு இருக்கு. இந்த இடத்துல சம்பத்தா இருக்குமோ என்னவோ தெரியல, இல்ல அசம்பத்தாவாவது இருக்கலாம். என்ன இந்த இடத்துல ஏதாவது வேற பாடம் இருக்காங்கிறத நம்ம ஒரு தடவை தேடி பார்க்கலாம். ஏதோ தோஷம் இருக்கா மாதிரி தெரியுது வாக்கியத்துல. சம்பந்தோ மல கர்மபியாம், மல கர்மா இது ரெண்டோடு சம்பந்தம் அப்படின்னு அர்த்தம் வருது. இந்த சம்பந்தங்கிறது எதுல? சிவ பிரேரகா ஈஸ்வரஹா. சிவ பிரேரக ஈஸ்வரஹான்னு சொன்னா அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அது கரெக்டா இருக்கு. இவர் தான் எல்லாத்தையும் பிரேரணை பண்ணி விடுறார், தூண்டி விடுறாருங்கிறது சரியா தெரியுது. மலகர்மபியாம் சம்பந்தான்னு இருக்கு. அந்த சம்பந்தம் பிரேரயத்தி, சம்பந்தஸ்ய பிரேரயத்தி, இப்படி ஏதாவது இருக்குமோன்னு நினைக்கிறேன். பார்க்கணும், அது அங்க ஒரு சின்ன மார்க் பண்ணி வைக்கிறேன், பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த விஷயம் ஸ்ருதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. ததாச்ச ஸ்வேதாஸ்வதர உபனிஷதி, இங்க என்ன சொல்லிருக்கு? ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல பிருதகாத்மானம் பிரேரிதாரிஞ்ச மத்வா ஜுஷ்டஸ்ததஸ்தேன அமிர்தத்வமேதி. தன்னை காட்டிலும் வேறான தனக்கு பிரேரக்கனாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை மனனம் செய்து தெரிந்து கொண்டு இந்த ஞானத்தினாலே அமிர்தத்துவத்தை அடைகிறான் முமுட்சுவானவன். ஆக தனக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை தெரிந்து கொள்வது முமுட்சுவுக்கு மோட்ச சாதனம் அப்படிங்கிறது சொல்றது இல்லையா? ஆகையாலே நீ என்ன நல்ல வழியில கொண்டு போய் விடு, பிரேரக்கன்னு ஒன்னு சொல்லியிருக்கு. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தும் உன்னை பிரேரக்கன்னு சொல்லியிருக்கு. அதனால பிரேரக்கனா இருக்குது நீ, எனக்கு இந்த என்னுடைய புத்திய ஒரு நல்ல நேர் வழியில கொண்டு போய் இந்த புஸ்தகத்தை எழுதவை அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். இந்த 2வது ஸ்லோகம் இதோட பூர்த்தி ஆயிடுத்து. 3வது ஸ்லோகத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.